வெல்கம் டு தமிழ்கா டியூட்டோரியல். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டியூட்டோரியலில் இந்த ஒரு காம்பவுண்ட் வந்து நம்ம வந்து கேட்டையில் வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேட்டையா சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் போயிட்டு மெக்கானிக்கல் டிசைன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டிசைன் இருக்கும். ஸோ நேம் வந்து பார்ட் 1 இருக்கட்டும். ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்டர் பிளைன் எடுத்துக்கிறேன். ஸோ சாரி, இது வந்து சைடு, இது ஃப்ரண்ட்டு, இது டாப்பு. தென் ஸ்கெட்ச் கொடுத்து ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணுறேன். அந்த சர்க்கிளோட டயா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 56. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸிட் கொடுத்துட்டு தென் இது வந்து பேடு, இது வந்து எக்ஸ்ட்ரூடுன்னு நார்மலாக நம்ம வந்து எல்லாத்துலேயும் பார்த்துருப்போம். ஸோ கேட்டையில் வந்து பேடு. தென் இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 56, 50, சாரி 68/2. ஸோ இது மிரர் எக்ஸ்டெண்ட் கொடுத்திங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். தென் கிளிக் ஓகே. சேம் வந்து சேம் பிளைன் எடுத்துக்கிட்டு ஸ்கெட்ச் கொடுக்குறேன். எகைன் வந்து ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த சர்க்கிள் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 110. தென் நெக்ஸ்ட்டு வந்து இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 50. தென் வந்து மறுபடியும் எக்ஸிட் கொடுக்குறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறோம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். சேம் வந்து இந்த பேட் எடுத்துக்கிட்டு இந்த டிஸ்டன்ஸ் வந்து 46/2. ஸோ எகைன் மிரர் எக்ஸ்டெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆஃப் வந்து 33, டோட்டல் வந்து 46. ஸோ அதனால் நான் 46/2 கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் போடணும். ஸோ சேம் அதேமாரி எகைன் சேம் பிளேனு ஸ்கெட்ச் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் ஒரு ரேண்டமாக ஒரு சர்க்கிள். தென் நெக்ஸ்ட்டு இந்த எட்ஜை நான் 3Dலேருந்து 2Dக்கு மாற்றிக்கிறேன். அது வந்து எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இப்போ எகைன் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து விட்டு தென் இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த சென்டர் பாயிண்ட் வரைக்கும் ஒரு லைனு ஜஸ்ட் வந்து ஹரிசண்டலுக்காக ஓகே ஹரிசண்டல் ஆகிட்டு தென் இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 88. இதோட டயா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 36, 36. தென் பார்த்துட்டிங்கன்னா சேம் வந்து எக்ஸிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பேடு, தென் சேம் இதே ஸ்கெட்சு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா 48 டோட்டலு. ஸோ 48/2 சேம் வந்து மிரர் எக்ஸ்டெண்டு. தென் கிளிக் ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டாப் லைன் எடுத்துக்கிட்டு ஸோ டாப் லைன் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பிளேன் செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளேன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் வந்து 40. தென் இதை செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. தென் ஃபிட் டு த ஸ்க்ரீன். நெக்ஸ்ட்டு வந்து சென்டர் ரெக்டாங்கிள். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக 50. ஸோ உங்களுக்கு இந்தலேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து 55. தென் ஸ்கெட்ச் அவுட் வெளில வந்துட்டு ஜஸ்ட் வந்து பேடில் பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரிவர்ஸ் டைரக்ஷன் 2 நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக அந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரி ஜஸ்ட் வந்து உக்காந்துரும். தென் கிளிக் ஓகே. இப்போ எகைன் வந்து ஃப்ரண்ட் பேஜ் சூஸ் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு வந்து எகைன் ஒரு கார்னர் ரெக்டாங்கிள். ஸோ நம்ம வந்து இதை மாற்றிக்கலாம். தென் இப்போ வந்து கார்னர் ரெக்டாங்கிள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்ஸ்ட்ரெயின் பண்ணுறது வேலை மிச்சம். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9. ஸோ அந்த கேப் வந்து கரெக்டாக 18. ஸோ எஸ்கேப் கொடுத்து கேன்சல் பண்ணிக்கிறேன்.
டைமென்ஷன் தேவையில்லை, டெலீட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இங்கேருந்து இந்த சென்டர் 9 நெக்ஸ்ட்டு ரொட்டேட் பார்த்துக்கலாம். ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் கொடுத்துட்டு இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 50. ஸோ 25 கொடுத்து மிரர் எக்ஸ்டர்ன் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ரிவியூ பார்த்துக்கோங்க அது எப்படி இருக்குன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்திருக்கு. தென் கிளிக் ஓகே. பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி இந்த பிளேன்லேருந்து ஜஸ்ட்டு எகைன் ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணோம். இதோட டிஸ்டன்ஸ் வந்து 55. தென் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துருங்க. ஸோ இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா இதோட சென்டர் நமக்கு வேணும். நெக்ஸ்ட் வந்து சேம் கார்னர் ரெக்டாங்கிள். ஸோ அதே மாதிரி இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து 40. தென் இது வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து 18. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சென்டர் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து சென்டர் பாயிண்ட் ஓகே. இதை ப்ரெஸ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி லைன் ஆப்ஜெக்ட் போயிட்டு வெர்டிக்கல். ஸோ உங்களுக்கு வெர்டிக்கல் கன்ஸ்ட்ரெயின் கரெக்டாக வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வெர்டிக்கல் இந்த கன்ஸ்ட்ரெயின் கொடுத்தாச்சு. ஸோ அதேமாதிரி இந்த கன்ஸ்ட்ரெயின் தரணும், ஹரிசாண்டல் கன்ஸ்ட்ரெயின். ஸோ அகெயின் வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது. தென் இந்த மிட் பாயிண்டாக வச்சுக்கிட்டு ஹரிசாண்டல் ஓகே. அந்த லைன் ஹரிசாண்டல் ஆகிட்டா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை பிடிச்சி இழுத்து பாருங்க இங்கே ஓகே. இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம இன்னும் தரல. ஸோ ஜஸ்ட் இந்த டிஸ்டன்ஸ் தான் தரல. ஸோ இது வந்து 100. ஜஸ்ட்டு வந்து எக்ஸிட் கொடுத்துட்டு ஸோ பேடு ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஓகே. இப்போ சேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ரிப்பு போட்டோம்ல, ஸோ இது வந்து ரிப்பு தான் யூஸ் பண்ணோம். ஸோ நான் அது வந்து பிகினர் எக்ஸசைஸ்னால நான் வந்து எக்ஸ்டோரில் போட்டேன். ஸோ இது வந்து இங்கே கரெக்டாக வரணும். ஸோ கரெக்டாக இதில் வரணும். ஓகே, இங்கே வந்து சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 40 கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து 18. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இந்த கேப் டிஸ்டன்ஸு. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா 20. தென் வந்து எக்ஸிட் கொடுத்துட்டு இப்போ சேம் ஜஸ்ட்டு இங்கேருந்து இதை கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்து இந்த பிளேன் எடுத்து அந்த ஃபேஸ் எடுத்து ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். தென் நார்மல் டூ சேம் அதையே நான் வந்து அந்த ஃபேஸ் அப்படியே முழுசாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். தென் எக்ஸிட் கொடுத்துட்டு ஸோ எகைன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா ஸோ நமக்கு அந்த ஃபேஸ்லேயே வந்து கரெக்டாக வந்து மெர்ஜ் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்டரில் கட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் இந்த ஃபேஸை எடுத்து செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் ஜஸ்ட்டு இப்படி ஒரு நார்மல் ரெக்டாங்கிள் இங்கே இது வரையும் பார்த்தீங்கன்னா 20. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் 20. அதேமாதிரி இங்கேருந்து இது வந்து 20. அதே மாதிரி டோட்டல் வந்து 40. ஸோ பிரித்து தரேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ கீழே தான் கட் ஆகும். ஸோ கன்ஸ்ட்ரெயின் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. தென் நெக்ஸ்ட்டு வந்து பாக்கெட்டு. ஸோ இது ஒரு 70 கொடுத்துக்கோங்க. ஸோ கட் தான் பண்ண போகிறோம் மிரர் எக்ஸ்ட்ரா. தென் ப்ரிவியூ கொடுத்து ஓகே. சரி பார்த்தீங்கன்னா கீழே கட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இங்கே இந்த 3 இடத்துல கட் பண்ணணும். ஸோ வந்து ஒரு ஃபேஸ் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதை நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மாற்றிக்கிறேன். 3D லேயரில் வந்து 2Dக்கு மாற்றிக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பண்ணிட்டு தென் இதோட சென்ட்ரல் பாயிண்ட்லேருந்து ஒரு சர்க்கிள், அதே மாதிரி இந்த ஒரு சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு சர்க்கிள், சேம் அதில் வந்து இதே மாதிரி ஒரு சர்க்கிள். நெக்ஸ்ட்டு வந்து இதோட டயா வந்து 15, ஸோ இது வந்து 25, இது வந்து 35, 36 நான் ஒரு கம்மியாக கொடுக்குறேன். ஸோ அகெயின் வந்து பாக்கெட்டு 70 இருக்கட்டும், மிரர் எக்ஸ்டெண்ட் கொடுக்கலாம், தென் கிளிக் ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் ட்ரீயை நம்ம கரெக்ட் பண்ணோம். ஸோ மைனஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்கெட்ச்லாம் வந்து மறைஞ்சிரும், ஐ மீன் அந்த 3D டூலுக்குள்ளே போயிடும், 3D கமாண்ட். ஸோ ஜஸ்ட் இந்த பிளேனை ஹைட் பண்ணிடலாம், இந்த பிளேனையும் நான் வந்து ஹைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சாம்பிள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து ஓகே 1 இருக்கும். ஸோ இந்த இடம் அதே மாதிரி இந்த இடம் ஜஸ்ட் ஓகே, சின்ன சாம்பர் தான். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபில்லட்டு. ஸோ இது வந்து 1.5, இது நானாக தான் தரேன், ஸ்கெட்சில் கிடையாது. ஸோ ஜஸ்ட் இந்த இடம், அதே மாதிரி இந்த பிளேஸ், ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ அவ்வளோதாங்க இந்த டயக்ராம். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.